அல்லேலூயா. எந்த இடத்துல நின்னாலும் சில பேர் ராஜாங்கத்தில் அமர்த்தப்பட்டிருப்பாங்க, சில பேர் சிங்க கெபிக்குள்ளே இருப்பாங்க, சில பேர் உபத்திரவத்தின் நடுவில் இருப்பாங்க, சில பேர் உபத்திரவத்தை தாண்டி ஆசீர்வாத எல்லைத்துக்குள்ளே இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு வருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய உண்மை, ஆண்டவர் பார்க்கிறது நாம் அவரோடு இருக்கிறோமாங்கிறது தான். எந்த இடத்துல நீங்கள் நின்னாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். சிங்க கெபியாக இருந்தாலும் சூளை நெருப்பாக இருந்தாலும் கூட வருகிறவர், நம்ம கூட வருகிறவர், நம்ம விசேஷித்தமாக நம்மளை மாற்றுகிறவர் யார் சொல்லு பார்ப்போம். பைபிள் சொல்லுது, அவர் நம் கூட வருகிறபடினா. அல்லேலூயா. நம்ம ஏன் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்? அவர் நம்மோடு கூட என்ன பண்றாரு? வருகிறார். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு வருகிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். அல்லேலூயா. எதினால் என்னோட நீ யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு பார்ப்பேன். ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் வெடிப்பேன். ஆண்டவரே, நம்மள்ட்ட என்ன இருக்கு விசேஷம்? நம்மள்ட்ட எதாவது இருக்குங்களா? வல்லவர்களா? வில்வித்தைகளாம் தெரியுமா நமக்கு? ஓட்டப்பந்தய வீரர்களா? நம்மள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. அவர் தான், அவருடைய கிருபை தான் நம்மளை உயர்த்துகிறது. அல்லேலூயா. நான் நிறைய படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன், டிகிரிலாம் வாங்கியிருக்கேன். இல்லை சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை சொல்லுங்க. எதுவுமே இல்லை. அவர் கூட வருகிறார். கரங்களை தட்டி தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எஸ் லார்ட், நீ எங்களோடு வருகிறபடினா எங்க வாழ்க்கைக்கு விடுதலை